Question number 3. Water resources and prevention of water scarcity. வாட்டர் ரிசோர்ஸஸ், தண்ணீருடைய வளங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது, நிலம், நீர், காற்று, அதனுடைய வளங்கள் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணின்றது, அழிவிலிருந்து, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் தண்ணியில் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னும் போது தண்ணியினுடைய பற்றாக்குறை, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாட்டர்ன்றது என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸு. ஏன் இது இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா? சரி, நம்ம 1 நாள் 2 நாள் வாழ்கிறோனாலும் செடிகள் வாழ முடியுமா? அனிமல்ஸ் வாழ முடியுமா? ஸோ எதுவுமே வாழ முடியாது. அப்போ தண்ணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இட் இஸ் வைட்டல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். எல்லா விதமான வாழ்க்கைக்கும் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி தேவை. அதே மாதிரி வெஜிடேஷன்ஸ்க்கும் தண்ணி தேவை. பயிர் பண்ணுறதுக்கு, காய்கறிகளோ எந்த ஒரு வெஜிடேஷன் நம்ம பண்ணணுன்னாலும் அதுக்கு என்ன தேவை, தண்ணீர் தேவை. நம்ம தண்ணி இதில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. தண்ணி இல்லாமல் இரிகேஷன் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரி விவசாயம் பண்ண முடியாது, ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க முடியாது, டொமஸ்டிக் நீட்ஸ்க்கு, அதே மாதிரி ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு, சானிடேஷனுக்கு அங்கே கூட டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் சானிடேஷனுக்கு தண்ணி வேணும் தான். அங்கேயும் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய வாட்டர் பாடிஸ்னால் எதுலெல்லாம் நம்ம இது பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ், லேக்ஸ், குளம், குட்டைகள், ஆறுகள், அப்புறம் கடல், இதிலெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். அதனால தான் சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, நிலத்தை தூர்வாடுறோம், தண்ணியை சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ரீசெண்டாக தண்ணி வேணுங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சு, நம்ம பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் யூஸ் பண்ண மாதிரி அந்த குட்டைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தூர்வாரி இப்போ அங்கெல்லாம் தண்ணி மழை பெஞ்சால் ஸ்டோர் ஆகி இருக்குது. அப்போ தேவையான டைமில் அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த குளம், குட்டை, ஆறுகள் எல்லாமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொல்யூட் ஆகிடுச்சு. ஓகே, அதில் பாருங்கள், இண்டஸ்ட்ரியலோட டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, ஆற்றுல தண்ணியை திறந்து விட்றாங்க கர்நாடகாலேருந்து. அதில் என்ன ஆகுது, வெறும் நுரையாக வருது. என்ன நுரைன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரியில் இருக்க வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் அவங்க இங்கே விட்டுட்ருக்காங்க, ஆற்றோடைய வாய்க்காலில் விட்டுருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்டும் பர்மிட் பண்ணுது. இந்த மாதிரி தண்ணி வருதுன்னு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் எடுத்து போட்டுட்டு தான் இருக்குது. திரும்பவும் தண்ணி திறந்து விடும் போது அந்த இண்டஸ்ட்ரியோடைய நுரைகள் இருக்குது, அதோடு கலந்து தான் நம்ம தண்ணியை குடிக்கிறோம். அப்போ பொல்யூட் ஆகிருக்கு. அது மட்டுமா இருக்குது, ஆறு பக்கத்தில் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா சாக்கடை தான் இருக்குது. அந்த சாக்கடையும் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம மக்கள் அதோட கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதே தண்ணியை நமக்கு எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பொல்யூட் ஆயிடுச்சு. அர்பனைசேஷனும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா எல்லாருக்கும் வீடு வேணும், நம்ம சிட்டியில் தான் வாழணும் அப்படின்னும் போது ஆற்று பக்கத்துலேயே இருந்தால் அது மெயின். அதனால நம்ம அங்கே என்ன பண்ணோம், மெயின்லேயே வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கட்டிடுறாங்க. அப்போ அதனுடைய சாக்கடை, இண்டஸ்ட்ரியும் மெயினில் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியும் மெயினான ஏரியாவில் போடும்போது அங்கே இருக்க சாக்கடை, அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஆற்றோடு கலக்குது, கடலோட குப்பைகள் கலக்குது, பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குதான். பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, நம்ம குடிக்கிற ஒவ்வொரு பாட்டில்ஸையும் அங்கேயே போடுறது. தீனி சாப்பிட்டா அதோட பிளாஸ்டிக் கவரையும் கடல்லே போடுறது. பீச்சில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஒரு பீச்லேயும் இது தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கடலை அசுத்தப்படுத்துகிறோம், அது கடலில் வாழ்கிற உயிரினங்களையும் பாதிக்குதான். வெறுமனே அந்த உப்பெல்லாம் முன்னாடி தயாரிக்கும் போது அந்த உப்பில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபால்ட்டாக நம்ம பிளாஸ்டிக்கை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உப்பு அந்த கடலில் இந்த பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்கு. அப்போ இனிமேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்க்கு இல்லைன்னா நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக. 70% ஆஃப் தி எர்த் எதனால் கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா வாட்டரால். நீங்கள் ஒரு கூகுள் மேப்ஸே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்ஸில் முக்கால்வாசி ப்ளூ கலரில் இருக்கும்.
ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நம்ம எர்த் இஸ் சரௌண்டட் பை வாட்டர் நம்ம படிச்சிருக்கோம். அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூ பிளானட்னும் சொல்கிறாங்க. நிறைய பிளானட்ஸ் இருக்குது, நம்ம பிளானட்டை ப்ளூ பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்லி 2.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வாட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 97.5% வந்து ஓஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், நம்ம குடிக்கிற தண்ணி 2.5% ரொம்ப அளவில் கம்மி. ஆனால் நம்ம பாப்புலேஷன் அதிகம் அது. ஆனால் இந்த ஓஷனோட தண்ணி நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 97.5%. இதில் 0.3% வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த 2.5%ல் 0.3%ன்றது ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ரிவர்லேருந்து கிடைக்கிறது. ஆறுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மட்டும்தான் அந்த பியூரான தண்ணி நமக்கு கிடைக்கிது இல்லையா. சில தண்ணி வந்து லேக்ஸில் இருக்குது, குளங்களில், அது மாதிரி ரிசர்வாயர்ஸில், இதிலெல்லாம் கிடைக்குது. 30% எங்கேருந்து வருது? கிரவுண்ட் வாட்டர், நம்ம நிலத்தடி நீர்லேருந்து வருது. அப்புறம் மீதி இருக்கிறது எங்கேருந்து வருதுன்னா கிளேஷியர்ஸ்னால் பனிப்பாடலங்கள், பனிப்பாறைகள்லாம் இருக்குல்ல. பனிப்பாறை உருகுது நமக்கு வந்து உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பனிப்பாறைகள்லேயும் பனிக்கிடங்குகள்லேருந்தும் நமக்கு கிடைக்குதான். சில இது வந்து எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல, போக முடியாத இடத்துலேருந்தும் நமக்கு இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ன்ட்டு கிடைக்கிது. பட் டோட்டலாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அளவில். வெறுமனே நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கிது? 2.5% தான். In India, available fresh water from both surface and ground water. மேலே நமக்கு நிலத்துலேருந்து, ஆற்றுலேருந்து கிடைக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் வாட்டராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்தியாவில் எத்தனை அப்படி ஹெக்டேர் மீட்டர்ஸ் இருக்குதுன்னா 5 மில்லியன் ஹெக்டேர் மீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் டேக்கிங் த ஆவரேஜ் ஆஃப் 1500 cubic meters per year, ஒரு வருஷத்துக்கு 1500 cubic meter ஒரு பர்சனுக்கு தண்ணி தேவைப்படுதான். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வந்து நமக்கு தேவை. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது. த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வில் ஃபால் இன் த கேட்டகரி ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரெஸ். தண்ணி பற்றாக்குறையினால் நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகம். அட் ப்ரெசன்ட் கிரவுண்ட் வாட்டர் கேட்டர்ஸ் டு அபவுட் 5%. நிலத்தடி நீர் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படின்னா 5% வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இந்த விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. 80% வந்து டொமஸ்டிக் பர்பஸஸ் அண்ட் சைசபிள் போர்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நம்மளுடைய பர்பஸ்க்காகவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் 80% ஆஃப் வாட்டர் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர் வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து மழைநீர் தொட்டி போடுங்க, மழைநீர் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சேமரிங்கன்னு. அப்போ இந்த ரெயின் வாட்டர்ன்றது நமக்கு ஒரு பெரிய வளம்தான். ஏன்னா நிறைய கண்ட்ரியில் என்ன இருக்காது, மழையெல்லாம் பெய்யாது. சர்ஃபேஸ் ஃப்ளோ வாட்டர்னால் நம்ம இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வர்றது பியூர் வாட்டர் இதெல்லாம் சொல்கிறது. ஓகே, ஆற்றுலேருந்து வர்றது இதெல்லாமே நம்ம சர்ஃபேஸில் பார்க்குறோம். கிரவுண்ட் வாட்டர்ன்றது நிலத்தடி நீர், போர் வாட்டர்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய வளங்கள். ரெயின் வாட்டர்ன்றது த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் பிகின்ஸ் வித் எவாப்ரேஷன் ஃப்ரம் ஓஷன்ஸ். நமக்கு தெரியும் எவாப்ரேஷன், ஓஷன்லேருந்து எவாப்ரேட் ஆகுது, மேலே போகுது, அங்கேருந்து திருப்பி என்னது லிக்விட் ஃபார்மாக வருது அப்படின்னு நம்ம வேப்பரைசேஷன் வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ரம் லிக்விட் டு வேப்பர் டு லிக்விட் இது enters the atmosphere which due to chemical changes நடக்கிறதுனால get condensed to form precipitation that falls to earth as rain, snow or hail. ஸோ மழை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். அது என்னது ஆகும்? வேப்பர் ஆகும், திருப்பி அங்கேருந்து தண்ணியாக வரும். இதெல்லாம் தான் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மழை எப்படி வருதுன்றத சொல்லியாச்சு. அடுத்தது rain water falling on earth first percolate into the soil and then down to the water beds under the shallow rocky layers. ஓகே, ரெயின் வாட்டர்ன்றது எதுலேருந்து வருது? ஏர்த்துலேருந்து ஃபஸ்ட்டு percolate into the soil. முதல்ல மழை பெஞ்சோடனே எங்கே போகுது? தண்ணிக்குள்ளே போகுது, மணலுக்குள்ளே போகுது. தென் டவுன் டு த வாட்டர் பெட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பெட்ஸுக்கு போகுது. அண்டர் த ஷாலோ ராக்கி லேயர்ஸ் இல்லையா. மண்ணுக்குள்ளே மழை பெஞ்சோடனே எங்கே போகுது? மண் உறிஞ்சிக்குது. மண் உறிஞ்சோடனே அதுக்கு கீழே என்ன இருக்குது? வாட்டர் பெட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே என்ன இருக்குது? ராக் இருக்குது. ஸோ இப்படி ப்ராசஸ் வந்து ஆகுது. த ரன் ஆஃப் ரெயின் வாட்டர்
ரன் ஆஃப் ரெயின் வாட்டர்னால் அப்படியே தண்ணி ஓடி போகுது இல்லையா, அந்த தண்ணி எங்கே போகுது, அது நிலத்து குளங்கள் குட்டைகளுக்கெல்லாம் போகுது. அப்போ அது ஏர்த்தோட சர்ஃபேஸில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஜாயின்ஸ் த கேனல்ஸ் அண்ட் ரிவலெட்ஸ், அதே மாதிரி கேனல்ஸில் போய் கலக்குது, ரிவர்ஸில் போய் கலக்குது, மழை தண்ணி அங்கே கூட ஸ்டோர் ஆகுது. டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ ரிவர் அண்ட் ஃபைனலி ரீச் த சி, அது மாதிரி ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுலேருந்து கடலில் போய் சேர்ந்துருது. இந்தியா ரிசீவ்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குதுன்னா 70% ஆஃப் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குது. நம்ம மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டோன்னே லீவ் எப்போ விடும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த நியூஸில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க, இந்த தடவை இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் நமக்கு ரெயின்ஃபால் நமக்கு இங்கே வந்திருக்கு, இந்த ரீஜனில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே எதோட கான்ஷியஸ்னால் என்விரான்மெண்டல் கான்ஷியஸோட அவங்க சொல்கிறது. தோ சவுத் வெஸ்ட் மான்சூன் லாஸ்டிங் ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் மான்சூன் சீசன் வருது. அண்ட் அதர் ரெஸ்ட் 25% நார்த் ஈஸ்ட் மான்சூன் டியூரிங் அக்டோபர் டு டிசம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அமௌண்ட் ஆஃப் மான்சூன் ரெயின்ஃபால் ரிசீவ்ட் ஃப்ரம் இயர் டு இயர் அஸ் வெல் அஸ் ரீஜன் டு ரீஜன். அப்போது ரீஜனுக்கு ரீஜன் மாறி தான் போகுது இல்லையா. ஸோ அதை சொல்கிறாங்க. இன் ஆர் கண்ட்ரி சிரப்புஞ்சி இன் மெகாலயா ரிசீவ்ஸ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால். இருக்கிறதுலே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகாலயாவில் தான் 11,000 மில்லிமீட்டர் பர் இயர் மழை பெய்யுது. அப்போ இது ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்தியாவிலேயே. அதே லோவஸ்ட் ரெயின்ஃபால்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தானில் பாலைவனமாக தானே இருக்கும், அங்கே 100 மில்லிமீட்டர் தான் ஒரு வருஷத்துக்கே பெய்தான். அப்போ அவங்க வச்சு எப்படி தண்ணி குடிப்பாங்க, மிச்சம் எல்லா செலவுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது. அப்போ நம்ம நிறையா தண்ணிக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். வென்எவர் மான்சூன்ஸ் ஃபெயில், ஓகே, ஸோ மழை பெய்யாமல் விட்டுச்சு அப்படின்னும் போது வாட்டர் ஸ்கேசிட்டி அக்கர்ஸ், தண்ணி பற்றாக்குறை வந்துடும் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. டீஃபாரஸ்டேஷன் இஸ் செட் டு பி த மேஜர் ரீசன் டு டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால். அப்போ பாருங்கள், மரங்கள் இல்லாத இடத்துல, ஃபாரஸ்ட் இல்லாத இடத்துல தான் மழை நமக்கு பெய்ய மாட்டேங்குது, அதனுடைய மழை பெய்கிறது குறைஞ்சிருது. டிராஸ்டிக் கிளைமேட் சேஞ்சஸ், அது மாதிரி கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறையவே கிளைமேட் சேஞ்சஸ் தான் நம்ம டைரெக்டாகவே பார்க்கலாம். அப்போ இருக்க வெயிலை தாங்க முடிஞ்சிச்சு, இப்போ இருக்க வெயிலை கொஞ்ச நேரம் கூட நம்மளால தாங்க முடியல. ரெயின் வாட்டர் குட் பி கன்சர்வ்ட் எஃபெக்டிவ்லி இன் எவ்ரி பில்டிங். ஒவ்வொரு வீட்லேயுமே மழைநீர் தொட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க சொன்னாங்க இல்லையா. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம மழைநீர் தொட்டி வீட்டுக்கு கம்பல்சரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே என்ன ஒரு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே தண்ணியை ஸ்டோர் பண்ணி நீங்களே குடிச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்ல பியூரான வாட்டர், அது பொல்யூஷன் இருக்காது அப்படிங்கிறது தான் அதோடைய இதில் இருந்திருக்கு. அந்த ரன் ஆஃப் வாட்டர் குட் பி டெபாசிட்டட் பை கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ். இப்போ தண்ணி ஓடி போதே, வேஸ்ட்டான தண்ணி, நீங்கள் மழைநீர் தண்ணியை மட்டும் சேமிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரன் ஆஃப் வாட்டர்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகலாம் அப்படின்னா டேம்ஸ் கட்டினா அதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பின்னாடி நமக்கு தேவையானப்போ தண்ணி திறந்துடுவாங்க. செக் டேம்ஸ் அக்ராஸ் த ரிவர். அது மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறுகள் சைடெல்லாம் போய் பார்த்திங்கன்னா டேம்ஸ் அங்கே இருக்கும். செகண்ட் மழை பெஞ்சு அந்த தண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. செகண்ட் சர்ஃபேஸில் வர தண்ணி என்ன பண்ணுறது, லேக்ஸ்லேயோ பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரெஃபர்ஸ் டு சர்ஃபேஸ் ஃப்ளோ. அப்போ ஆறுகள் குன்றுகள் குட்டைகள் எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ், ரெயின் வாட்டர் இஸ் த சோர்ஸ் ஃபார் ஆல் த லேக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ். அப்போ மழை நீர் தண்ணி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸு. எங்கேருந்து வருது அப்படின்னா மலையிலேருந்து தான் இந்த ஆற்று தண்ணி எல்லாமே வருது. கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா, கோதாவரி, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நதிகளோட பேரும் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாமே மேஜர் ரிவர்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, நர்மதா, தப்தி, மகாநதி, அப்புறம் வைகை அண்ட் காவேரி ஆர் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுதான் எல்லா ரிவர்ஸையும் ஒன்றா இணைக்கலான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பேசிகிட்ருக்கு. அப்போ எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு.
Among these, the rivers Ganga, Yamuna, Sindhu and Brahmaputra originate from the higher altitudes of the Himalayas, and the water flow in them is due to melting of snow and icebergs. These rivers are perennial rivers. ஸோ பெரினியல் ரிவர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரான்ற நதிகள் எல்லாமே எதோட இணைக்கப்பட்டது, எதோட எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ்லேருந்து வரதான். அதுலேருந்து பாயிற தண்ணினால் வரதான். அது எதனால் அப்படின்னா, ஸ்னோ மெல்ட் ஆகிறதுனாலையும் ஐஸ்பர்க்ஸ் மெல்ட் ஆகிறதுனாலையும் வர தண்ணி. இந்த தண்ணி இந்த நதிகளுக்கெல்லாம் பெரினியல் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பனி மற்றும் பனிப்பாறைகள்லேருந்து வர தண்ணீர்கள் வற்றாத நதிகளாம். அதனால் கங்கா, யமுனா, அப்புறம் பிரம்மபுத்திரா, சிந்து இந்த நதிகள்லாம் வற்றாத நதிகள். ஓகே, நம்ம ஆறுலாம் வற்றுது இல்லையா, அந்த காவேரி ஆறெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் என்ன ஆகுது, வற்றி போயிடுது. கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கும்போது நிலத்தடி நீர் அப்படிங்கும்போது வாட்டர் டெபாசிட்ஸ் ஃபவுண்ட் அட் அ டெப்த் ஆஃப் அபவுட் 1000 meters. அப்போ 1000 மீட்டர் நம்ம உள்ளே போர் போடும்போது அதில் நிறைய தண்ணி டெபாசிட் ஆகிருக்கு. ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் ஆர் நோன் அஸ் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இதுக்கு பேர் தான் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற தண்ணிக்கு பேர் கிரவுண்ட் வாட்டராக. This could be pumped out through borewells. நம்ம borewells போடுறோம். அப்புறம் used for domestic and industrial water supply as well as for irrigation. நம்ம விவசாயத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளுடைய பர்பஸ்க்கும் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கிரவுண்ட் வாட்டர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் இன் மெனி ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. கிரவுண்ட் வாட்டர்ன்றது தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ் இல்லையா. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் த life of many regions. It is very pure and potable until not polluted by man. இது ரொம்ப பியூராக இருக்கும். அந்த மனுஷன் அதை பொல்யூட் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. even the water table level diminishes during the dry seasons, it fulfills the needs of people. அப்போ இது ஆமாம் எல்லா நமக்கு தேவையாக சந்திக்குது இல்லையா. நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய தேவைகளை சந்திக்குது. ட்ரை சீசனில் கூட நமக்கு தண்ணி கிடைக்குது போர் மூலயமா. ஆஃப் த ரெயின் வாட்டர் ரிசீவ்ட் ஆன் எர்த் அ ஸ்மால் போர்ஷன் இஸ் லாஸ்ட் பை எவாப்ரேஷன். ரெயின் வாட்டர் நமக்கு மழை தண்ணி நமக்கு பெஞ்சால் கூட எர்த்தோட சர்ஃபேஸில் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது, சில தண்ணி எவாப்ரேட் ஆகிரும், சில தண்ணி தான் உறிஞ்சு உள்ளே போகும். அ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ரன் ஆஃப் அண்ட் ரீச் பாண்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். சில இது பாண்ட்ஸில், லேக்ஸில், ரிவர்ஸில் போய் சேரும். த ரிமைனிங் போர்ஷன் எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாயில் பெட்ஸில் போய் சேர்ந்துடும், மண்ணுக்குள்ளே போய் தண்ணி உறிஞ்சிரும். கிரவுண்ட் வாட்டர் இஸ் த பார்ட் ஆஃப் த சப்சர்ஃபேஸ் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்ன்றது ஒரு சப்சர்ஃபேஸ் வாட்டரோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The hard upper surface of earth consisting of topsoil layers and rocky subsoil layers contains 2 zones. 2 zones இருக்கா. ஒன்று aeration zone and saturation zone. Water percolated and spread in these zones forms the ground water. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோட சாயில் உள்ள லேயர்ஸில் அந்த 2 லேயர்ஸ்லையும் போய் சேர்ந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டராக டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் இட்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வாட்டர் இஸ் அன் எசென்ஷியல் நீட் ஃபார் ஹியூமன் லைஃப். 70% எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறது. 24% அண்ட் 6% இண்டஸ்ட்ரிக்கும் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நம்ம இந்த தண்ணிகளை யூஸ் பண்ணுறோன்றதுக்கு தான். As the world population increases, water need also increases. வேர்ல்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு தண்ணியோடைய தேவைகளும் அதிகமாகிட்டே இருக்கு. மான்சூன் ஃபெயிலியர் ஆகுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா மழை பெய்தான்னு கேட்டால் எல்லா நாட்டிலையும் மழை நமக்கு கரெக்டான அளவில் பெய்யறதில்ல. பிகம் டூ காமன் நவடேஸ் இல்லையா. மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறதுலாம் உண்டு. while developing countries are taking all efforts to expand and conserve their water resources, in India we are allowing our water resources to dry up without any concern or care. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால்
கர்நாடகாலேருந்து தண்ணி வெள்ளம் வருது, வெள்ளம் வந்த உடனே எல்லாத்துக்குள்ளேயும் வருது, அது போய் எங்கேயோ கடலில் கலக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டுறோம். அதே மாதிரி குளங்கள் குட்டைகள்லாம் தூர்வாராமல் அதிலெல்லாம் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டோம். நம்ம இந்தியாவில் மாத்திரம்தான் நம்ம அந்த தண்ணியை அவ்வளோ அசால்ட்டாக எந்த பற்றியும் நம்ம கண்டுக்காமல் அப்படியே நம்ம டோன்ட் கேராக தூக்கி தண்ணியை விட்டுறோம். ஆனால் அப்புறம் கடைசியில் தண்ணி பஞ்சம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ் கெட் இன்க்ரீசிங்லி பொல்யூட்டட் டே பை டே. அது மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர் கண்டிப்பாக டே பை டே பொல்யூட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம தான் போய் அதில் குப்பைகளை போடுறோம், நம்ம தான் அதில் சாக்கடை கலக்கிறோம், நம்ம தான் அதில் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்டு கலக்கிறோம், ஸோ ஆன் அதனால் பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சர்ஃபேஸ் வாட்டரை. வி ஹாவ் ஸ்டேட்டட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டிங் கிரவுண்ட் வாட்டர் த்ரூ போர்வெல்ஸ். பார்த்திங்கன்னா நிறைய போர்ஸ் அங்கங்கே போட்டுட்டு டிஸ்டில்டு வாட்டர் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அதனாலேயும் தண்ணியை நம்ம உறிஞ்சி எடுத்துகிட்ருக்கோம். டு மீட் த வாட்டர் டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் யூஸ். எதுக்காக நம்ம அங்கங்கே போர் போடுறோம்? நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவை, அக்ரிகல்ச்சருக்கு தேவை, டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் தேவை. இஃப் திஸ் சிச்சுவேஷன் பர்சிஸ்ட் ஃபார் லாங் த டெசர்டிஃபிகேஷன் வில் ஸ்ப்ரெட். அண்ட் தண்ணியை உறிஞ்சி போயிட்டே இருந்தோன்னா, இதே மாதிரியே நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் எல்லாமே பாலைவனமாக ஆக வேண்டியதான், மழையே பெய்யாது, தண்ணியும் போய் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் குவாரல் அமாங் தெம்செல்ஸ் ஃபார் அ பாட் ஆஃப் வாட்டர். ஒரு குடம் தண்ணிக்கு சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ தெர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அப்போ ஒரு அர்ஜென்ட்டான நீட் இருக்குது, யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும். என்னதுக்கு? ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த தண்ணி பற்றாக்குறைக்கு. இல்லைன்னா ஒருத்தர் மத்தியில் ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க மக்கள். Prevention, ways and means of controlling water scarcity in India. India has 3 kinds of water resources. என்னென்னு நமக்கு தெரியும். Rain water, surface flow water, ground water. Water scarcity could be avoided to a great extent by concerning the above referred 3 kinds of water resources and ensuring economic consumption of water in our டெய்லி லைஃப். இதை வச்சு தான் நம்மளுடைய தண்ணி பற்றாக்குறையை தீர்க்குறோம். ரெயின் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், அப்புறம் சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவைப்படுது. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரிவர்ஸ் ரெயின் வாட்டர் கான்ஸ்டிடியூட்ஸ் அ ப்ரைமரி சோர்ஸ். நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஆறுகள், அந்த ஆற்றுக்களுக்கெல்லாம் நமக்கு எது ப்ரைமரி சோர்ஸாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் தான், மழை தண்ணி தான். ரிவர்ஸ் லைக் கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திராவுக்கு எது ஆரிஜினேட்டி ஹிமாலயாஸ்லேருந்து தண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு பெரினியல் ரிவர், அதை வற்றாத ஒரு நதி. ஃபார் கிரவுண்ட் வாட்டர் ஆல்சோ ரெயின் கான்ஸ்டிடியூட்ஸ் அ ப்ரைமரி சோர்ஸ். கிரவுண்ட் வாட்டருக்கும் மழை தான் தேவைப்படுது. தேர் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் கன்சர்விங் ரெயின் வாட்டர் அப்டேன் டியூரிங் த சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். நம்ம மழை காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அதனால தான் மழை நீர் சேமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே என்னதான் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை நீர் தான் தேவைப்படுது. அப்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பற்றாக்குறை இல்லாமல் இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல். பை இன்டர்லிங்கிங் த மேஜர் ரிவர்ஸ், எல்லாத்தையும் ஒன்று இணைக்கும் போது, அதை சொல்லியிருக்காங்க நதிகளெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வி கேன் ஈஸிலி டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ். அப்போ நம்ம எல்லாத்தையும் இணைச்சா நமக்கு ஈஸியாக எந்த தண்ணி பற்றாக்குறையும் இல்லாமல், பஞ்சம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் as on date the project of interlinking major rivers of India remains on paper and no concrete step has been initiated. ஏன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி நிறையா வந்துச்சுன்னா கர்நாடகாக்காரவங்க அதெல்லாம் நதிகளை இணைக்கலாம், நதிகளை இணைச்சா எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தண்ணி கிடைக்கும்னு கேட்டால் அது பேப்பரில் தான் இருக்குது. அதை எதில் பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அதை ஆமோதிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. Copious rainwater received during the monsoon seasons could be conserved and stored by constructing dams across the rivers. ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணீர் ரிவர்ஸ்க்கெல்லாம் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேம்ஸ் நிறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கலாம். அப்போ நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். Constructing numerous check dam here and there across the waterways, constructing recharge wells along the roadsides, rooftop rainwater
harvesting arrangements in urban dwellings and multi-storied apartments and diversion of runoff water is existing surface water bodies like ponds and lakes are the measures suggested to tackle water scarcity. இப்போ இந்த தண்ணீர் பற்றாக்குறையை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரோட் சைடில் வந்து ஒரு ரீசார்ஜ் வெல்ஸ், அதாவது கிணறு மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர், நம்ம அந்த தண்ணியை வந்து சேமடிக்கலாம். எல்லா வீட்லேயுமே அதை செய்ய சொல்கிறாங்க. வீட்டில் மழைநீர் தொட்டி ஒன்று போட்டு மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணியை வந்து சேமித்து அதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது அர்பன் பிளேஸாக இருந்துச்சுன்னா, சிட்டிஸாக இருந்துச்சுன்னா, மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்லாம் இப்போ நிறைய பெரிய பெரிய பில்டிங்காக வந்துருச்சா, மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்ஸு. இதிலெல்லாம் தண்ணி ஓடும்போது அந்த தண்ணி எங்கேயாவது கரெக்டாக ஓடி கொண்டு போய் ஒரு பாண்ட்லேயோ லேக்லேயோ சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வராது, தண்ணி பற்றாக்குறை வராது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தண்ணியை போய் மழை பெஞ்சால் அந்த தண்ணி எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கால்வாய் நம்ம ஏற்படுத்திட்டோன்னா அது போய் கரெக்டாக ஒரு பாண்ட்லேயோ லேக்லேயோ விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. Drizzling of existing water storage systems like ponds அதெல்லாம் தூர்வாருனா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லேக்ஸ் அண்ட் டேம்ஸ் கோ அ லாங் வே இந்த கன்சர்வேஷன். அதெல்லாம் வந்து நிறைய நாள் தண்ணி வந்து சேமித்து வைக்க முடியுமா, அதே மாதிரி நிறைய தண்ணியும் சேமித்து வைக்க முடியும். அப்போ இது மாதிரி இடத்த நம்ம வந்து தூர்வாரணும். அதனால தான் இதெல்லாம் படித்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, போய் தூர்வார போவாங்க. இலவசமாக பொது தொண்டாக போய் செய்கிறாங்க. NGOஸ்னாலாம் நிறைய செய்கிறாங்க. Preventing pollution of water and its resources, recycling of water, waste water, மாதிரி வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இது நடக்குது கவர்மெண்ட்லேயும். நம்மளுடைய சாக்கடை தண்ணியை வந்து அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அப்புறம் பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்ட் கிச்சன் அண்ட் பாத்ரூம்ஸ் அண்ட் யூஸ் இட் ஃபார் வெஹிக்கல் வாஷிங். அந்த வெஹிக்கலை கழுவுறதுக்கோ இதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியை, பாத்ரூம் தண்ணியை. வாட்டரிங் பிளான்ஸ் இன் த கார்டன் ஆர் தி அதர் மெஷர்ஸ் சஜஸ்டட் டு கன்சர்வ். அப்போ இந்த மாதிரிலாம் சிக்கனை பண்ணி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு எக்கனாமிக்கலாக தண்ணியை யூஸ் பண்ணோன்னாலும் நம்மளால் தண்ணியை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நீர் வளங்கள், அதோட ப்ரிவென்ஷன், பற்றாக்குறை, தண்ணி வராமல் தண்ணி கிடைக்காத பற்றாக்குறையோடைய தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இதோட அந்த டாபிக் முடிச்சு அடுத்தது மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மினரல்ஸ். நம்ம நாட்டில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கா இல்லையா, இருக்குது. ஸோ அதனுடைய வளங்களை பற்றியும் அதில் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, இன்னமும் ஏன்னா அழிக்காமல் பார்த்துக்கிறத பற்றியும் நம்ம பார்க்குறோம். மினரல் ரிசோர்ஸஸ் குட் பி ப்ராட்லி பி டிஃபைன்ட் அஸ் சப்ஸ்டன்சஸ். என்ன சொல்லலாம், மினரல்ஸு அப்படின்னா சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லலாம். அது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், ராக் கன்சன்ட்ரேட்ஸ் இருக்கலாம், having a definite physical and chemical composition in a form that can be refined and extracted to be used as a commonly. அதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த காமனாக நம்ம யூஸ் பண்ணலாம். mankind depends on mineral resources for various activities of day to day life. நம்ம மினரல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இது ஒவ்வொரு நாளுமே வேணும், அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் இல்லாமல் நம்ம மினரல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அதாவது கிளாஸ் டம்ளர்ஸ், நம்ம டம்ளர்ஸில் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது டே டு டே லைஃப்க்கு. அது மாதிரி டூல்ஸ் எல்லாம் என்னத்துக்கு, அப்புறம் எக்யூப்மெண்ட், யூட்டன்சில்ஸ், இதெல்லாமே மினரல்ஸ் தான். நம்மளுடைய பாத்திரங்கள், நம்மளுடைய ஜாமான்கள், நம்மளுடைய டூல்ஸு, இதெல்லாமே வி யூஸ் ஆர் made of minerals. Okay, predominantly minerals are inorganic in origin, like example metals like gold, இதெல்லாம் இன்ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. கோல்டு மெட்டல், பிளாட்டினம், அயனு. நான் மெட்டல்ஸ் லைக் பெட்ரோலியம், ஆம்பர் அண்ட் கோல் ஆர் ஆர்கானிக் இன் நேச்சர். மினரல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி எர்த் அண்ட் டூ வேஸ். மினரல்ஸ் வந்து ரெண்டு வழியில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதில் பெட்ரோலியம் இதெல்லாம் கூட என்னது தான், மினரல்ஸ் தான். நிலக்கரி இதெல்லாம். ஓப்பன் பிட் டைப் மைனிங் சொல்லுவாங்களாம். க்ளோஸ்டு டனல் டைப் மைனிங். Among the two, the later type is extensively
used for all over the world. Mineral refining industries are generally located nearby the respective mines. அந்த பார்த்திங்கன்னா அந்த நிலத்துலேருந்து அந்த மைன்ஸை சுரண்டி எடுப்பாங்க இல்லையா, ஸோ நிலக்கரியெல்லாம் எடுக்கிறாங்க, இதை தான் மைனிங் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ while extracting minerals we get எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10% வந்து நமக்கு மினரல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். which finds use in many ways. அது வந்து நம்ம பல வழிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினரல் ரிசோர்ஸஸ் பிலாங் டு த நான் ரெனிவபிள் கேட்டகரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி அது நான் ரெனிவபிளாகவும் இருக்குது. Generally minerals are found in the form of rocky layers under many kilometers of depth from earth surface. அப்போ நம்ம கடைசியில் அந்த ராக்கு லேயர்ஸ் எல்லாம் நோண்டி பார்ப்பாங்க, நோண்டி பார்த்தோன்னே எனக்கு இது கிடச்சிச்சு அது கிடச்சிச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. கோல்டு கூட சில புதையல்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய நம்ம தோண்ட நிறைய மினரல்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு ராக்கி சர்ஃபேஸில் தான் இருக்குமா, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா. தே கெட் ஃபார்ம்டு. இப்போ நீங்கள் அந்த தங்க சுரங்கம் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்தையே வந்து மூழ்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு கூட ஒரு படம் இருக்குது. அந்த தங்க சுரங்கத்தில் கொண்டு போய் வேலையை செய்ய வச்சு அடித்து, அது கூட ஒரு பாப்புலரான ஃபிலிம் தான். They get formed by geographical processes over a period of hundreds of years. நமக்கு தெரியும் hundreds of years ago நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜியாகிரபிக்கல் ப்ராசஸில் இது மினரல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகியிருக்கு. கேட்டகரிஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ் என்ன கேட்டகரிஸ்னால் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபியூவல் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் மினரல்ஸ்ன்ற போது அது எல்லாமே மெட்டல் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம போடுற கோல்டு, குரோமியம், நிக்கல், பிளாட்டினம் எக்ஸட்ரா இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் அஸ் பார்ட்டிகல்ஸ் எம்பெடட் இன் ஹார்ட் ராக்ஸ். இது எல்லாமே எங்கே இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கடையிலேருந்து, கோல்டு கடையிலேருந்து நம்ம கோல்டு வாங்கிட்டு வரோம், பிளாட்டினம்லேருந்து பிளாட்டினம் வாங்கிக்கிறோம், வேணுங்கிற இதை வந்து நம்ம மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து வாங்கிக்கிறோம். பட் இதெல்லாம் எங்கேருந்து வருது, டிஸ்கவரி சேனலில் போடுவாங்க. இப்போ இதெல்லாமே ஹார்ட் ராக்ஸ் கிட்டேருந்து கிடைக்குதான், கடினமான பாறைகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. தீஸ் ராக்கி லேயர்ஸ் ஆர் கட் அண்ட் brought above the surface and metallic mineral particles are extracted from them. அதே மாதிரி அந்த லேயரை கட் பண்ணி அந்த ராக்கில் கட் பண்ணி அதுக்குள்ளே போய் தோண்டி உடச்சி இந்த குவாரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். அது மேலே இருக்குது, இது அடியில் மண்ணுக்கு அடியில் பண்ணுவாங்க. மெட்டாலிக் மினரல்ஸ் பார்ட்டிகல்ஸும் வந்து அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மெட்டல்ஸ் லைக் அலுமினியம் எங்கேருந்து கிடைக்குது, அதுவும் ராக்ஸ்லேருந்து. மெக்னீஷியம், அப்புறம் அயன், காப்பர் எக்ஸெட்ரா ஆர் நாட் ஃபவுண்ட் அஸ் மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் பட் ஃபவுண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ். அது மெட்டாலிக் ஃபார்மேட்டாக நமக்கு கிடைக்காது. அலுமினிய பாத்திரமே அங்கேருந்து கிடச்சிருமா என்ன, அந்த மாதிரி கிடைக்காது, அதனுடைய ஃபார்மில் கிடைக்கும், அதை எடுத்து நம்ம செய்வாங்க. ஃப்ரம் தெம் the respective metals are isolated and extracted by employing different methods like smelling, roasting etc. அதை வந்து நெருப்பில் போட்டு, தங்கத்தை அப்படி தானே செய்வாங்க, நெருப்பில் போட்டு உருக்கி அதுக்கப்புறம் ஒரு ஷேப் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அயனாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், குரோமியம், மெக்னீஷியம். அயன்னா தோசைக்கல், சட்டி, அலுமினியம், குக்கரு, இதெல்லாமே எதுலேருந்து பண்ணுறாங்க, இதுலேருந்து தான். ஆர் abundant and while other metallic minerals like copper, lead, zinc, tin, gold, silver, platinum, uranium அப்புறம் இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மெட்டாலிக் மினரல்ஸ். நான் மெட்டாலிக் மினரல்ஸுன்றது என்னென்னா சாண்டு, கிரேவல், அப்போ கிராவல் மண்ணுன்னு சொல்லுவாங்க, மணல், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் மணல், மறுபடியும் டைமண்ட், லைம்ஸ்டோன், அப்ஸ்டசஸ், ஜிப்சம், இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறவங்களுக்கு இதெல்லாமே தெரியும். அது எல்லாத்தையும் வச்சு அதுதான் வந்து என்னது நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ன்றது. அது மெட்டல்ஸ் ஃபார்மில் இருக்காது, மண் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கர்நாடகாவில் இருக்கும், ராஜஸ்தானில், பீகாரில் இருக்கான். ஜிப்சம் அண்ட் மைக்கா, அப்போ அங்கே போகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஜிப்சமும் மைக்காவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கான். டைமண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில்.
அப்போ மத்திய பிரதேஷ் போனால் அது தோண்டி எடுத்துடலாம் போல இருக்குது. ஃபியூவல் மினரல்ஸ் அப்படிங்கிறபோது கோல், பெட்ரோலியம், ஆம்பர் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் ஃபியூவல் மினரல்ஸ். நமக்கு ஃபியூவல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு வரும். இட் இஸ் மோர் appropriate டு கால் தெம் ஆர்கானிக் ரிசோர்ஸ். இதை வந்து ஆர்கானிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? இந்தியா கோல் இஸ் அவைலபிள் இன் abundance. அதிகப்படியான அளவில் இருக்கான் கோல் வந்து நமக்கு. பர்டிகுலர்லி வெஸ்ட் பெங்காலில், ஒரிசாவில், பீகாரில், அசாம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து அண்ட் உத்தரப்பிரதேஷ் லிக்னைட் ப்ரௌன் கோல் இஸ் அவைலபிள் இன் நெய்வேலி அண்ட் தமிழ்நாடு. நிலக்கரி சுரங்கம் போட்டு அதை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தந்த ஸ்டேட்ஸ்லலாம் அதிகப்படியான அளவில் கிடைக்குதான். பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் இன் அசாம் அண்ட் குஜராத் ஸ்டேட்ஸ். எங்கே பெட்ரோல் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அசாம்லேயும் குஜராத்லேயும். அதே மாதிரி கோதாவரி பேசின் அண்ட் பாம்பே ஹை சீஸ். ப்ளூட்டோனியம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் பீச்சில், கேரளாவில். மினரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபைனைட் and at certain point will be exhausted. In that case there are 4 possible solutions. மினரல்ன்றது ஒரு ஃபைனைட்டான இதுதான். பட் இது மாறுச்சு அப்படின்னும் போது நமக்கு 4 வழிகள் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் ஃபார் மோர் மினரல்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கே நம்ம தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும். ரீசைக்கிள் வாட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் எக்ஸ்ட்ராக்டட். எதெல்லாம் நம்ம இன்னும் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை நம்ம ரீசைக்கிள் பண்ண கற்றுக்கணும், திரும்பவும் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஃபைண்ட் அவுட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் சப்ஸ்டிடியூட் ஃபார் அ மினரல் இன் டிமாண்ட். ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது இல்லைன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஏதாவது ஒரு மினரலை நம்ம பார்க்கணும். பிளாட்டினம் இல்லையா, அதுக்கு சப்ஸ்டியூட் என்ன மினரல் அப்படின்னு பார்த்தா அதை யூஸ் பண்ணணும். டிசைன் டெக்னாலஜிஸ் விச் அவாய்ட் தட் மினரல். நம்மளுடைய டிசைன் டெக்னாலஜிஸ் எல்லாமே அதை மினரல்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. யூசஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ். எதை வச்சு கோல்டு, சில்வர், டைமண்ட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஜுவல் செய்கிறதுக்காக. காப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? காப்பர், அலுமினியம், அயன் எல்லாம் நம்மளோட குக்வேர்ஸு, ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், யூட்டன்சில்ஸ், ஃபிட்டிங்ஸ், ஃபிக்சர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸட்ரா. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எதுலேருந்து வருது? காப்பர், அலுமினியம்லேருந்து வருது. காப்பரில் தண்ணி குடித்தா நல்லது, அலுமினியத்தில் தண்ணி குடித்தா நல்லதுன்னு போடுறாங்க இல்லையா? அடுத்து டைமண்ட், பிளாட்டினம் அண்ட் மெனி அதர் மெட்டல்ஸ் ஃபைண்ட் மெனி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். அது மாதிரி இது எல்லாமே என்னது? இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க டைமண்ட், பிளாட்டினம்னா. அலுமினியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஏரோப்ளைன். பாருங்கள் எதில் பண்ணுறாங்களா? அலுமினியம். அண்ட் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸும் எதில் பண்ணுறாங்கன்னா அலுமினியத்தில் தான் பண்ணுறாங்களாம். ஸோ அவுட்டர் பாடி வந்து அலுமினியத்தால் மேட் பண்ணியிருக்கு. கோல், நிலக்கரி அண்ட் பெட்ரோலியம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஃபியூவலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? குக்கிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் த யூஸ் ஆஃப் அயன் நோ வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ். அருவாலாக இரும்பு வேணும், இது தோசைக்கல்லாம் இரும்பு வேணும். அப்போ எந்த வெப்பன்ஸ் நம்ம செய்கிறதா இருந்தாலும் என்ன வேணும்? இரும்பு வேணும், அயன் வேணும். ரூம் ஃபிக்சர்ஸாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமா? இரும்பு வேணும். அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? இரும்பு வேணும். வெஹிக்கல்ஸ் ஏதாவது பண்ணணுமா? அயன் தேவைப்படுது. குட் பி மேனுஃபேக்சர். தட் இஸ் வை அயன் இஸ் ரெஃபர்டு டு அஸ் பிளாக் கோல்டு. அது வந்து ஒரு கருப்பு கோல்டுன்னு சொல்லுவாங்களாம் அயன்றதை, indicating its high value. Various inorganic minerals find extensive applications in the production of chemicals, fertilizers and other industrial products. அந்த மாதிரி இன்ஆர்கானிக் மினரல்ஸ் எல்லாத்தையுமே எதில் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு கெமிக்கல் வேணும்னா அந்த கெமிக்கல்ஸ்க்கு இந்த இன்ஆர்கானிக் மினரல்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்டிலைசர்ஸாக பயன்படுதா, அது உரங்களாக பயன்படுதா, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்கு அது தேவைப்படுது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைனிங் ஆன் என்விரான்மெண்ட். அப்போ என்விரான்மெண்ட்டில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது, மினரல்ஸ் ஆர் த ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் அண்டர்டேக்கன் த டாஸ்க் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ரிஃபைனிங் தெம். இப்போ மினரல்ஸுன்றது ஒரு ரிச் அதிகமான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது தேவைப்படுது. இண்டஸ்ட்ரீஸில் அதை மினரல்ஸை யூஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க, அதை ரிஃபைன் பண்ணுறாங்க.
They use large quantities of water and release enormous waste polluting the environment. இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நம்ம மினரல்ஸை கழுவுறது, மினரல்ஸை வந்து இது பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அதிகமான தண்ணி தேவைப்படுது. அதே மாதிரி அதிகமான வேஸ்ட்டும் பொல்யூஷனும் என்விரான்மெண்ட்டில் இதனால் நடக்குது. மைனிங் இன்ஃப்ளிக்ட்ஸ் a heavy damage to the environment and degrade its quality in the following ways. அதனுடைய தரத்தை வந்து குறைக்குதான் மைனிங் அப்படின்றது. ஓகே, ஸோ ஹெவி டேமேஜ் நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன டேமேஜுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா புகை மண்டலம் மாதிரி இருக்கும். அப்போ அந்த இதில் என்ன இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும். பிளாஸ்டிங் த ராக்ஸ், உடைப்பாங்க பாம் வச்சு அந்த பாறைகள் எல்லாம் உடைக்கிறது. அப்புறம் நீங்கள் கல்குவாரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரில்லிங் மிஷின் போட்டு பண்ணும்போதே என்ன ஆகும், நிறைய பொல்யூஷன் நடக்கும். டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் எம்ப்ளாய்டு அண்ட் அரௌண்ட் த குவாரிஸ், அப்போ அந்த குவாரிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஏர் பொல்யூஷன் நிறையாவே இருக்கும். Contribute to the increase of dust and suspended particles in air. When rocks are blasted using bombs, emission of smoke in air becomes inevitable. ஸோ அப்போ பாம்ஸ் எல்லாம் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருக்கும், புகை மண்டலமாக இருக்கும், டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ராக்ஸை ஒரு பாறைகள் எல்லாம் உடைக்கும் போது அவங்க பாட்டுக்கு பாம்பு போடுறாங்க, அதுலேருந்து நிறைய புகைகள் வருது. இதனால் காற்று என்னப்படுது, மாசுபடுது. Similarly, drilling operations in coal beds emits poisonous methane gas. ஓகே, அந்த கோல் பெட்ஸ் எல்லாம் எமிட் ஆகும்போது, ட்ரில் பண்ணும்போது அதில் பாய்சனஸ் மீத்தேன் கேஸ் வந்து வெளியாகுது. Thus, in and around the mines, atmospheric pollution is very high. அப்போ அதில் சுற்றியில் இருக்கிற மைன்ஸை வந்து என்ன, அது அட்மாஸ்ஃபரிக் பொல்யூஷனை அதிகப்படியாக உருவாக்குது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பார்த்துட்டோம். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் இதனால் எப்படி பாதிக்கப்படுது அப்படி பார்த்திங்கன்னா, வாட்டர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த மைன்ஸ்லேருந்து வெளியில் வர தண்ணி, அந்த தண்ணி percolates into the earth, அது எர்த்துக்குள்ளே போய் பொல்யூட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்தையும் அது அஃபெக்ட் பண்ணுது. அதனால நிறைய டிசீசஸ் வருது, அக்ரிகல்ச்சரில் பாதிக்கப்படுது. அதே மாதிரி அதில் விவசாயம் பண்ண முடியாது இந்த மாதிரி தண்ணி வெளியே போகும்போது. லைஃப் ஸ்டாக், அந்த மாதிரி ஆடு மாடுகள் உயிரினங்கள் கூட வாழ முடியாது. அதுவும் அந்த மைனிங்கோடைய வேஸ்ட் வாட்டர்னால் பொல்யூட் ஆகுது. அடுத்தது லேண்ட் பொல்யூஷன் நடக்குது. லேண்ட் பொல்யூஷன்னும் போது லேண்டை என்ன பண்ணுறாங்க, இந்த சுரங்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுரண்டும் போது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து என்ன ஆகுது, அதில் ரொம்ப ஆழ்ந்த குழிகள் ஏற்படுது. அந்த ஏரியா அரவுண்ட் அ மைன் பிகம்ஸ் denuded ஆஃப் வெஜிடேஷன். அங்கே வந்து எங்கேயாவது வெஜிடேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெய்வேலியிலலாம் நம்ம வெஜிடேஷன் பண்ணுறது கஷ்டம். அதை சுற்றி நிலக்கரி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது நடக்காது. அது மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். பூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் கவர்டு வித் மைன் டீலிங்ஸ் ஆர் ஸ்லாக். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளால் நம்மளுடைய லேண்ட் வந்து பொல்யூட் ஆகுது. டு ப்ரொடியூஸ் ஃபியூ டன்ஸ் ஆஃப் கோல்டு மில்லியன் டன்ஸ் ஆஃப் எர்த் ஆர் டு பி ரிமூவ்டு. ஸோ நம்ம கோல்டு வந்து மில்லியன் டன்ஸில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம எர்த்தை வந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சோண்டு நம்ம வந்து கோல்டு எடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபியூ கிலோஸுன்ற மாதிரி ஃபியூ டன்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம எடுக்கணும்னா எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் எர்த்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோண்டி எடுக்கிறதுக்கு. திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் காஸ் சாயில் எரோஷன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் மண்ணரிப்பு நிறைய நடக்குது. எர்த் ட்ரெமோஸ் இதெல்லாமே பாதிப்புகள். அப்போ once the mining operations are over, the land is abandoned as useless or badly damaged. No vegetation is possible in these lands. இந்த மாதிரி நிலத்தில் வெஜிடேஷன்றது பாசிபிளே இல்லை. இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த லேண்டு வந்து யூஸ்லெஸ் லேண்டு, இல்லைனா பேட்லி டேமேஜ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷனும் நடக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரில் பண்ணி அந்த போரை போட்டாங்கன்னாவே என்ன காது சத்தம், நம்மளுக்கு காதை பிச்சிடுது. மைனிங் அப்போ எவ்வளோ தோண்டுவாங்க.
பாறைகளை உடைக்கும்போது. அதர் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் கிரியேட் ஹெவி நாய்ஸ் பொல்யூஷன் இன் அண்ட் அரவுண்ட் த குவாரிஸ்க்கு நடுவில் பயங்கரமான சத்தங்கள். டீஃபாரஸ்டேஷன் அடுத்தது. அப்போ ஃபாரஸ்ட்டை அழிக்குவாங்க, அவ்வளோதான். அதுதான் திருப்பி சொல்லுவாங்க. லார்ஜ் ட்ராக்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இஸ் டெஸ்ட்ராய்டு. அப்போ இந்த மைனிங்னால் நம்மளுடைய ஃபாரஸ்ட் என்ன ஆகுது, டெஸ்ட்ராய் ஆகுது. பயோடைவர்சிட்டியே அங்கே இருக்காமல் சாயில் எரோஷன் அங்கே நடக்குது. அதாவது மரங்கள்லாம் இல்லாமல் அங்கே மண் அரிப்பு நடக்குது. The following are the important laws legislated to regulate மைனிங் ஆப்ரேஷன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. நம்மளுடைய கண்ட்ரியில் என்னென்ன லாஸ் இருக்குது, நீங்கள் கல்குவாரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய. அப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்னு 1972 அமெண்டட் இன் 1991-2002 அமலுக்கு வந்தது. 1991-2002 வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 அமெண்டட் இன் 1988. ஸோ எந்த வருஷம் வருது வாட்டர் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் போது 1974, ஆனால் அமலுக்கு வந்தது 1988. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 அமெண்டட் இன் 1988. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதை வந்து அமெண்ட் பண்ணாங்க. நேஷ்னல் மினரல் பாலிசி ஆஃப் இந்தியா அண்ட் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த மினரல்ஸ்க்குன்னு வந்த பாலிசி வந்து 1983 வந்திருக்கு. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபார் வைல்ட் லைஃப் as well as the wildlife sanctuaries. அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, ஃபாரஸ்ட்டில் எஸ்பெஷலி வைல்ட் அனிமல்ஸோட பாதுகாப்புக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க பாலிசி. ப்ரிவென்ஷன் ஆர் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மினரல். மணல் கொள்ளைகளும் நடக்குது இல்லையா, ஸோ அதையும் சொல்கிறாங்க. இந்த ஃபாலோயிங் ஆர் தி லாஸ் லெஜிஸ்லேட்டட் டு ரெகுலேட் மைனிங் ஆப்ரேஷன். குவாரிகளில் வந்து தெரியாமல் அனுமதி வாங்காமல் இதெல்லாம் நடக்குது. அப்போது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. டு ப்ரிவெண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மினரல்ஸ், அதிகமாக வந்து சுரண்டி எடுத்துடாமல் இருக்கிறதுக்காகவும் அன்லாஃபுல் மைனிங்காகவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சட்டங்கள் வந்திருக்கு. அதில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ற ஆக்ட் வந்து 1972 1991 அமெண்ட் ஆகிருக்கு. அமெண்டட் ஆன் 1991. அடுத்தது வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து 1974 அமெண்டட் ஆன் 1988. அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1988 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நேஷ்னல் மினரல் பாலிசி 1993 அமெண்டட் இன் 2008. நேஷ்னல் மினரல் பாலிசி 1993 forbids mining operations in the reserve forest for wild. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய் மண்ணை எடுத்து நோண்டணும் அப்படின்னா, அதில் இருக்கிற மினரல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு சட்டம் இருக்குது. So, apart from reaffirming the above, the amended National Mineral Policy 2008 insists the following. இந்த 2008 mineral பாலிசி என்னென்ன நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், சயின்டிஃபிக் அண்ட் டீட்டெயில்ட் ப்ராஸ்பெக்டிங் is to be carried out in search of mineral resources in seabeds with the help of remote sensing satellite. நீங்கள் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை யூஸ் பண்ணி எந்த இடத்துல மினரல் இருக்கோ அந்த இடத்துல உள்ள சீபெட்ஸை மட்டும் நீங்கள் நோண்டி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன் அப்ளிகேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மினரல்ஸை வந்து இது பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்னு. Modernization of the mining industry to ensure optimal mining plans and zero waste mining நம்ம கொண்டு வரதுக்காகவும், ஆப்டிமல் மைனிங் பிளான்ஸ் நம்ம கொண்டு வரதுக்காகவும் இந்த பிளான்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ensuring that livelihood of tribal people is not adversely affected. மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து எதுலேயும் அஃபெக்ட் ஆகாதபடிக்கு இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு அவங்க சஸ்டைன் ஆகிறதுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் அண்ட் சாங்சுரிஸை ப்ரிசர்வ் பண்ணணும், ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சட்டத்தில் ஒரு இதாக இருக்குது. கிராண்டிங் மினரல் பெர்ஸ்பெக்டிவ் லைசன்சஸ் அண்ட் மைனிங் லீசஸ் டு பி மேட் டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு மினரலுக்கு ஒரு நிலச்சுரங்கம் செய்கிறீங்க
அந்த குவாரிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். லீஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா மைனிங் லீசஸ் ஆர் டு பி கிராண்டட் இன் சச் அ வே நாட் பி டிஸ்டர்ப் த எக்கோசிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய லீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேட்டிங் அத்தாரிட்டி டு ஸ்டேட் ஃபார் மைனிங் மினரல்ஸ் எக்ஸப்ட் கோல் அண்ட் அப்போ அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. அப்போ கோல்க்கு அட்டாமிக் மினரல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் த சேம் த்ரூ கான்ஸ்டன்ட் மானிட்டரிங். அப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ணோம். permitting export of minerals to other countries only in value added forms. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா உங்கள் மினரல்ஸை, அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வேல்யூ ஆடட் ஃபார்ம்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.